எப்படி சொல்றதுனே வந்து தெரியல. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே கிடையாது. எங்க தளபதி படம் அவ்வளவுதான். ஒன் லாஸ்ட் டைம், ஒன் லாஸ்ட் டான்ஸ். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. எனக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. உள்ள போய் நான் எப்படி பர்சீவ் பண்ணிப்பேனோ எனக்கு தெரியல. பிகாஸ் 6 months ஆஃப் வெயிட் கழிச்சு ஃபைனலா த டே ஹஸ் அரைவ். இது வந்து இவ்வளோ நாள் ரொம்ப ஜாலியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரி பண்ணுது. ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றேன். பிகாஸ் என்னோட சைல்ட்ஹுட் தளபதி தாங்க. அவரோட மூவிஸ், அவரோட சாங்ஸ், அவுட்ஃபிட்ஸ், அவரோட டயலாக்ஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எல்லாமே எனக்கு சோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ சிஎம் விஜய் இஸ் குட், பட் ஆக்டர் விஜய், எங்க தளபதி, இளைய தளபதி விஜய் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தளபதியை கண்டிப்பா. லாஸ்ட் படம் இருக்கு, சிஎம் ஆகி லாஸ்ட் படம், அது எப்படி இருக்கு? ஆக்சுவலா இது வந்து அவர் சிஎம் ஆகி தான் வரணும்னு இருக்கா என்னன்னு தெரியல. அப்பயே வர வேண்டியது. பட் ஸ்டில் லாஸ்ட் மூவி சொல்லும் போதெல்லாம் ஏதோ அப்படியே குத்துற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு எனக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அவர் வந்து ஹீஸ் கிரியேட்டட் மிராக்கிள்ஸ் அண்ட் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் எந்த ஆக்டருமே பண்ணுவாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. எந்த எஃப்டிஎஃப்எஸ்க்குமே இப்படி ஒரு ஹைப் இருக்கும்னா வாய்ப்பே இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் எங்க தளபதி. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு. அவர் சிஎம்மா பாக்குறது அந்த கோட் சூட்ல அதுவும் கெத்தாதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு ஓரமா ஆக்டர் விஜய் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஜாலியா இருக்கு ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் டே லாஸ்ட், இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இல்ல, லாஸ்ட் எஃப்டிஎஃப்எஸ். இது எல்லாமே ஒரு மாதிரி சந்தோஷத்தை கலந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலா அழுகையும் வருது, ஹாப்பியாகவும் இருக்கு. ஆனா இதுதான் தளபதியோட கடைசி படம் நினைக்கும் போது ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனா இருக்கு. நடிக்கலாம் இன்னும் ஒரே ஒரு படம், லாஸ்ட் 69 இல்லாம 70யோட முடிக்கலாம். பட் அது நடக்காது. பட் ரொம்ப நல்லா இருக்கு. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே செம்மையா இருக்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றது தெரியல. அதை நம்ம இந்த இடத்துல இருந்து ஃபீல் பண்ணும் போது தான் அது புரியும். சூப்பரா இருக்கு உண்மையாவே. எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் அவருக்கு லாஸ்ட் டைம் நான் ஸ்கிரீன் பார்க்க ரொம்ப சுகமாயிட்டு இருக்கேன். ஆனா அந்த டைட்டில் கார்டு இல்லையா, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, டைட்டில் கார்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் பாம்பேல இருந்து வந்திருக்கேன். என்னோட சேர்ந்த நான் தமிழியன்ஸ் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நமக்கு பிலீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அவர் கூட துப்பாக்கி ஃபிலிம் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப அந்த டைம்ல நான் அவர் கூட பண்ணிய சீன்ஸ் எல்லாமே, அவர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஞாபகம் வருது. ஃபிளாஷ்பேக் வருது எனக்கு. ஸோ இந்த வைப்காக நான் வந்தேன். ஆனா டிக்கெட் கிடைக்கல. ஆனா கிடைக்கும். இவரோட ரீ-ரிலீஸ் வந்தா கூட இவ்வளவுதான் கலாட்டா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். அது லீக் எல்லாமே ஒரு விஷயமே கிடையாது இவருக்கு. அவருக்கு நம்ம தியேட்டர்ல தான் பார்க்கணும். அதுதான் விஷயம். பிளாக் பஸ்டரோட பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி தான் இந்த படம் வரும். ஒன் நேம் விஜய், சிஎம் விஜய். எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை, தளபதிக்காக தான் வந்திருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் கேட்டிங்கன்னா தளபதி மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கேன். படம் லீக்லாம் ஆச்சு, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. படம் தளபதி படம் பார்த்தா தியேட்டர்ல தான் பார்க்கணும். அது எஃப்டிஎஸ் தான் பார்க்கணும். ஒரு மாதிரி அது சொல்லவா வேணும். தளபதி ஃபேன்ஸ் பத்தி சொல்லவா வேணும். லீக் ஆனாலும் யாரும் பார்க்கல. எங்க வீட்லயே பார்த்துட்டு பாரு நான் பார்க்க மாட்டேன், நீங்க வேணா பாத்துக்கோங்க, தளபதி படம் தியேட்டர்ல தான் பார்ப்பேன்ட்டு வந்திருக்கேன். லைட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கு, தளபதியோட லாஸ்ட் படம்ன்றது. பட் ரோஹிணில ரீ-ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரீ-ரிலீஸ் படமே தளபதி படம் இதே மாதிரி கொண்டாட்டத்தோட தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். பட் என்ன புதுசா வராது அப்படின்றது லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. மற்றபடி ஓகே. அண்ணனை பார்த்தா போதும், எக்ஸ்பெக்டேஷன்ல எதுவும் கிடையாது. அண்ணனை ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், என் தலைவனை பார்த்தா போதும், அவ்வளவுதான். நான் இந்த படத்துக்காக சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேனா நம்ம அண்ணனை பாக்குறதுக்காக. ஸோ வெயிட்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, வெறியா இருக்கும். அண்ணனை பார்த்தா போதும், அவ்வளவுதான். நம்மளுக்கு நம்ம படம் வந்து போன்ல வந்தாலும் சரி, தியேட்டர்ல வந்தாலுமே சரி, நம்ம என்ஜாய் பண்றதுக்கும் செலிப்ரேட் பண்றதுக்கு தான் வரோம். நம்ம அண்ணனை பாக்குறதுக்கு தான் வரமே. அது கதை இருக்கோ இல்லையோ அது நெக்ஸ்ட். அண்ணனை ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், அவ்வளவுதான். அதுக்கு தான் படமே. தளபதி தான் ஃபர்ஸ்ட், அண்ணன் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் எதா இருந்தாலுமே எக்ஸ்பெக்டேஷன் சொல்றத விட அது ஒரு கொண்டாட்டம் தான் ப்ரோ. செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கு. இன்னொன்று வெயிட்டிங், உள்ள போய் படத்தை பார்க்கறதுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்கிறோம். லீக் ஆனப்போலாம் பார்க்கல, பார்த்தா தேட்டர்ல தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட வந்துக்கிறோம். செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்கு, தரமான கொண்டாட்டம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு திருவிழா கொண்டாடுற மாதிரி வேற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க ரோகிணி.
இதுக்கப்புறம் வர ரீ ரிலீஸ் எல்லாத்துக்குமே அப்படிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொண்டாட்டத்தை. மற்றபடி அது இல்லாம சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய்னு வந்ததே வேற லெவல் செலிப்ரேஷன் ப்ரோ.